மலைகளின் அரசு என வர்ணிக்கப்படும் நீலகிரி மாவட்டம் இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா தலங்களுக்கு மட்டுமின்றி சுவாரஸ்யமான தேர்தல் களத்திற்கும் பெயர் பெற்றது. உதகமண்டலம், குன்னூர், கூடலூர் என 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய நீலகிரி மாவட்டம் குறித்து பார்க்கலாம் தொகுதி அலசலில். தேயிலை, காஃபி, மலை காய்கறிகள் மற்றும் சுற்றுலா ஆகியவையே இங்குள்ள மக்களின் பிரதான வாழ்வாதாரம். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்களை விட பெண் வாக்காளர்களே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். உதகை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் ஆர் கணேஷ் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு அதிக செல்வாக்குள்ள இத்தொகுதியில் மூடப்பட்டுள்ள HPF, ஸ்டெர்லிங் பயோடெக் உள்ளிட்ட தொழிற்சாலைகளுக்கு பதிலாக புதிய IT நிறுவனங்களை அமைத்து வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக உள்ளது. மேலும் கோடப்பமந்து கால்வாய் மீது புதிய பார்க்கிங் வசதி, ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை ஆகியவையும் மக்களின் முக்கிய எதிர்பார்ப்புகளாகும். குன்னூர் தொகுதியில் திமுகவை சேர்ந்த ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். திமுக கூட்டணி கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் இத்தொகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கின்றனர். இவர்களின் நீண்டகால கோரிக்கையான பச்சை தேயிலைக்கு கிலோவுக்கு 40 ரூபாய் நிரந்தர விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பதே இங்குள்ள முக்கிய பிரச்சனையாகும். தனி தொகுதியான கூடலூரில் அதிமுகவின் பொன் ஜெயசீலன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இருளர், குறும்பர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் அதிகம் உள்ள இத்தொகுதியில் விளைநிலங்களுக்குள் புகும் வனவிலங்குகளை தடுத்து மனித வனவிலங்கு மோதலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே மக்களின் முதன்மை கோரிக்கையாக ஒலித்து வருகிறது. சுமார் 1,80,000 வாக்குகளை கொண்டுள்ள படுகர் சமுதாய மக்களின் நிலைப்பாடே இந்த நீலகிரி மாவட்டத்தின் 3 தொகுதிகளின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாக விளங்குகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 தொகுதிகளில் தற்சமயம் திமுக மற்றும் காங்கிரஸ் தலா ஒரு இடத்திலும், அதிமுக ஒரு இடத்திலும் பலம் பெற்றுள்ளன. கடந்த 25 ஆண்டுகளில் திமுக கூட்டணி 6 முறை வெற்றி பெற்றுள்ள நிலையில் 2001 மட்டும் அதிமுக கூட்டணி அனைத்து இடங்களையும் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. வரலாற்று ரீதியாக உதகையில் காங்கிரசும், குன்னூர் மற்றும் கூடலூரில் திமுகவும் அதிக முறை வென்று தங்களது அரசியல் ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளன.